பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விஷயனும் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அன்பின் வாழ்த்துக்களுடன். இந்த நாள் கூட வேத சத்திய வசனத்திற்காக நாம ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி, தகப்பனே இந்த நேரத்துல கூட நம்ம ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் இடைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள்ல கூட நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் பார்வையில நம்மை குறித்ததான என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்ப்போம். அவர் பர்பஸ் இன் காட்ஸ் ஐஸ். வாசிக்கலாமே ஒரு வசனம், 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். ஆமென். கேட்ட இந்த வசனம் பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா தம்முடைய தீர்மானத்தின்படி, அந்த வார்த்தைய கடவுள் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அநேக மோஸ்ட் ஆஃப் வசனங்கள்ல அந்த எந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காங்கன்னா, ஆஃப் ஹிஸ் ஓன் பர்பஸ் அண்ட் கிரேஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பர்பஸ், அந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு, எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நோக்கம் அவருக்குள்ள ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அநேக வசனங்கள் இருக்கு. நம்ம வசனங்களை வாசிக்கும் போது இது தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அவருடைய நோக்கம், அவர் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, இல்ல சகோதரர்கள் ஒவ்வொருத்தர் மூலயமா நம்மளோடு கூட பேசும் பொழுது அதை நம்ம ஆராய்ந்து அறிந்த பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த நாள்ல கூட இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரும் கூட இடைப்படுவாராக. இதே வசனத்தை TCV பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனத்தை கூட ஒருத்தர் வாசிக்கலாம். தொடர்ந்து அந்த குறிப்பிலே கூட இருக்கும். வாசிங்க. இறைவனே நம்மை ரட்சித்து நம்மை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். இறைவன் இதை நாம் ஏதாவது செய்ததற்காக நமக்கு கொடுக்கவில்லை. தனது சொந்த நோக்கத்தின் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமே அதை கொடுத்திருக்கிறார். யுகங்கள் உண்டாகும் முன்பே கிறிஸ்து இயேசுவில் இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆமென். தனது சொந்த நோக்கத்தின் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு எது கொடுத்திருக்கிறாரா? இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு எது கொடுத்திருக்கிறாரா? அதுக்கு உண்டான பலனை கொடுக்கறதும் அவர்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த நோக்கத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாம் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்தறிகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவர் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். அவர் வருகை குறித்து நம்ம எத்தனையோ சகோதரர்கள் மூலியமாவும் வசனங்கள் மூலமாவும் அவர் வெளிப்படுத்திட்டே இருக்காரு, நான் வரப்போறேன், ரொம்ப சீக்கிரத்துல அவருடைய வருகை இருக்கு. அந்த வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள்ல ஆண்டவர் வந்தா கூட நம்ம ஆயத்தமா இருக்கோமா, நம்மளோட பரிசுத்தத்திலையும் உண்மையிலையும் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் நிதானித்தறிவோம். வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். 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 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஆவியான நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். யார் தெரிந்து கொண்டார்? நாம ஏதோ நம்மளுடைய முயற்சினாலையும் நம்மளுடைய ஞானத்தினாலையும் இந்த கடவுளை நம்ம தெரிந்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும், ஒவ்வொரு நாளும் சீசர்களாக, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்து மேல பரிசுத்தம், உண்மையின் மேல உண்மை, நீதியின் மேல நீதி, ஒவ்வொரு நாளும் நம்மளை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறோமா? இது எல்லாமே என்னுடைய சொந்த பலத்துல நடக்குதான்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டது நாம தேடி போகல, அவர் நம்ம தேடி வந்தாரு. நான் பாவியா இருக்கையிலே அவர் நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள அந்த தேவன் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு பரலோகத்துல சிங்காசனத்துல ஒரு ராஜாவா வீற்றிருந்த ஒரு தெய்வம்
பரலோகத்துல பிதாவாக இந்த பூமியில அந்த பரலோகத்துல இருந்த அதே தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு பிலிப்பியர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம எதுக்காக இறங்கி வந்து இந்த காரியங்கள்லாம் செய்தாராம்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். நாம் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமா? நாம போய் கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழவும் நம்முடைய கனி நம் வாழ்க்கையில நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கமாகவும் அது இருக்கு. வாசிக்கலாமே எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். ஆமென். இந்த வசனத்துல கூட பாருங்க, ஏற்கனவே முந்தின வசனத்துல யோவான் 15:16 ரெண்டு காரியத்தை சொல்றாரு. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் 2 காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கிறாரு. இந்த வசனத்துல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? அந்த பரலோக தேவன் இந்த பூமியில இறங்கி வந்த அந்த தேவனுக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும், இதான் முதல் காரியமா இருக்கு. 2வது, குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கும், கரை திரை முதலான ஒன்றும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 2 காரியத்திலும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3-4 வசனத்துல அவர் என்னை குறித்து என்னெல்லாம் நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்ப இதுக்கப்புறம் பாக்குற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா இன்னைக்கு எல்லா வீட்டு சபைகளுக்கும் தேவையான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே இதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதுல வாசிக்கிற வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்துல ஆவியானவர் நம்மளுக்கு குறைவு, இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி நான் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்கு, இன்னும் நான் இந்த காரியத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குன்னு ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவார் ஆகில் நாம் அந்த இடத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நாம் இன்னும் அடுத்தடுத்த காரியத்துக்குள்ள ஆவியானவரோட உதவியோட பரிசுத்த வசனத்தின் மூலமா நாம் மேன்மேலும் ஆவியானவருக்குள்ள வளரணும். 2 முக்கியமான நோக்கத்தை பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது முதல் முக்கியமான நோக்கம், அவர் எதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விசுவாசியாக அழைக்கல, சீசராக வேணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. நீங்க அதுக்கு உண்டான வசனங்களையும் வாசிப்போம். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமேன். 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 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இந்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த இடத்துல வசனங்களை வாசிக்கிறப்ப இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அப்ப விசுவாசிச்சவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பின்னால வந்திருக்க முடியும். விசுவாசிக்காதவங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி யாரும் வந்திருக்க போறது இல்ல. அப்படிப்பட்ட வந்த யூதர்களை நோக்கி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆவியானவர் நம்ம கொடுக்கிற வார்த்தையா இருக்கு, நிலைத்திருந்தால். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அபட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு வேர்டு அதே நிலைத்திருந்தால்ங்கிற வார்த்தைக்கு. அந்த நிலைத்திருந்தால்ங்கிற அந்த அபட்ங்கிற வார்த்தைக்கு பின்பற்றுதல், உறுதியாக நிற்பது அப்படின்னு இன்னொரு மீனிங்கும் இருக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு? உபதேசத்துல பின்பற்றுறவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல உபதேசத்துல உறுதியா நிற்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரமே மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள். பைபிள்ல நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மெய்யாகவே அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல கண்டிப்பா, ஏன்னா பேசுறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மெய்யாகவே உண்மையாகவே நடக்கும் அப்படின்ட்டாருன்னா, இன்னும் ஒரு சில வார்த்தைகள மெய்யாகவேனா இன்னும் கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்தே இல்லை, அது மாற போறது இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இதுல மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள். அப்ப அவர் எதிர்பார்க்கிற ஒரு நோக்கம் என்ன? விசுவாசிச்சு பின்னாடி வந்த யூதர்களை பார்த்து அவர் சொல்ற விஷயம், நீ விசுவாசிக்கிறது மட்டும் இல்லப்பா, என் உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, என் அப்படி இருந்தா மட்டும்தான் நீ என் சீஷன் அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பிரதானமான நோக்கம் என்ன இருக்கு? சீஷனா மாறணும், சீஷியா மாறணும் அப்படின்னு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றப்ப அவர் கடைசி காலகட்டத்துல அவர் பின்பற்றி போன அநேகர் சீசிகள் இருந்தார்கள் அப்படின்னு.
அது நல்லா கவனிச்சு பாருங்க. சீசர்கள்ல கூட நான் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க 12 பேரு 70 பேரு அப்படின்னு பைபிள் வசனங்கள் இருக்கு. ஆனா சீசிகளுக்கு சொல்லும் பொழுது அளவே இல்லை, அநேக சீசிகள் சொல்லி கூட போட்டிருக்காங்க. இப்ப இன்னும் கணக்கிலே கிடையாது. அநேக சீசிகள் அவர்களை பின்பற்றினாங்க. யார் பின்பற்றுறாருன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய வசனத்தை நிலைத்து நிற்கிறவங்களும். அதுல அநேகர் கொஞ்சம் ஒரு சில வசனங்களுக்கு கீழ்ப்படியாம விழுந்து போனவங்க இருக்காங்க. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் அவர் உபதேசத்துல அவர் திருத்தி இப்படி செய்யக்கூடாது, நேரடியா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு நீ இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய சீசனா இருந்த அப்படின்னா இந்தந்த விஷயத்துல நீ மாறணும் அப்படின்னு அவர் அநேக விஷயங்களை திருத்தி சீசர்களை தன்னுடைய பின்னாடியே அழைச்சிருப்பாரு. அவருடைய ஊழிய பாதை 3 வருட ஊழிய பாதையில நீங்க என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் பின்னாடி இருந்த எல்லாருமே சீசர்கள் தான். அப்புறம் பிரதானமா 12 பேரை அந்த சீசர்களை 12 பேரை அப்போஸ்தலர்களா தேர்ந்தெடுத்துக் கொள்றாரு. அவர்களுக்கு அநேக அற்புத அடையாளங்கள் செய்யற வல்லமையும் கொடுத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. இந்த ஊழிய பாதைகள்ல அவருடைய வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த காலகட்டத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய சீசர் பக்கத்துல நம்ம இருக்கணும். அவர் என்னென்னலாம் அவர் போதிக்க அவருடைய வசனங்கள் பேசும்பொழுது அந்த சீசர்கள் இடத்துல நாம உட்கார்ந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் பொழுது அப்படி நம்ம வசனத்தை நம்ம வாசிச்சுக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துறவா இருக்காரு. எந்தெந்த விஷயத்துல நான் குறைவா இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் நிறைவாக்குறவா இருக்கு அந்த வசனத்தின் மூலமா. வாசிக்கலாமே இன்னொரு வசனத்துக்கு கூட. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆமென். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படிங்கிறாரு. அப்ப பரலோக ராஜ்யம் யாருடையதா இருக்குதான் இந்த வசனத்தின்படி. அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து என்ன சொல்றாரு? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் இதுக்கு முந்தின 2-3 வசனங்கள்லாம் வாச்சுன்னா எப்படிப்பட்டவங்க இன்னும் அநேக அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டா இயேசு கிறிஸ்து வருவார். அப்ப அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இவ்வளவு அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்கன்னு சீசர்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்க உங்க சூழ்நிலையை பாக்குறீங்க, உங்களுடைய நிலையை பாக்குறீங்க மாம்ச ரீதியில, ஆனா தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஏன்னா நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற, நீ என்னுடைய உபதேசத்துல நிலைத்திருக்க, நான் சொல்ற வார்த்தை நீ கீழ்ப்படுகிற. அப்படிப்பட்டவங்களை நோக்கி அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இந்த நாள்ல கூட இந்த வசனங்கள் யாவையும் நான் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நான் இருப்பேன்டா, இந்த வார்த்தை நம்முடையது. கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடு தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. யாருக்கு? அவருடைய தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமே இன்னொரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 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 இந்த வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனத்தோட மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் நிறைவடையுது. இந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. சீசர்களை பார்த்து, இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே சீசர்கள் சீசிகளா, நீங்கள் புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். அவர் அன்னைக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அது இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கிறாரு. இதுதான் அவர் என்ன சொல்றாரு, சீசர் ஆகணும். நீங்க சீசர் ஆகணும், அநேகரை சீசர் ஆக்கணும். நம்ம போய் சத்தியத்தை சொல்றது மத்தல, அந்த சத்தியத்தை மறுபடியும் அவர்களை தொடர்ந்து அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை சந்திச்சு அவர்களை முதல்ல விசுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் அப்படிங்கறத அவர்களுக்கு உணர்த்தி அதுக்கப்புறம் அதோட நிறுத்துறது இல்ல. சத்திய சுவிசேஷ அறிவிச்சாச்சுப்பா, ஒரு தடவை கூடுகைக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம், இதோட எங்களுக்கு முடிஞ்சிருச்சு கடமை, இதுக்கப்புறம் சகோதரர்கள் யாராவது பார்த்துக்குவாங்க, சகோதரிகள் யாராவது பேசிக்குவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல கவனிங்க. சகல ஜாதியிலும் சீசர் ஆக்கணுங்கிறார், விசுவாசிய மட்டும் ஆக்க சொல்லல. அவர்களை சீசர் ஆக்கணும் அப்படின்னா முதலாவது வேதத்தை எடுத்து வாசிச்சு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை நீங்க சத்தியத்துக்குள்ள வழி நடத்துற ஒவ்வொருவரையும் சீசர் ஆக்குற அந்த கடமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நமக்கு எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம்ங்கிறது ஒரே நாமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 அநேக காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அந்த கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் கட்டளையிட்டது என்னது? நமக்கு அவருடைய கற்பனைகளும் அவர் கட்டளைகள் எல்லாவற்றையும். அதனாலதான் அந்த இடத்துல யாவையும் அப்படின்னு இந்த காரியம் அந்த காரியமா சொல்லல. பைபிள்ல இயேசு கிறிஸ்து பேசின அத்தனை காரியங்களும் எப்படி சொல்றாரு? அவர்கள் கைகொள்ளும்படி சொல்றது மாத்திரம் இல்ல, அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இதோ அப்படிப்பட்டவர்களுக்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிறார். யார் கூட இருக்கிறாரு? ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட தான் ஏசப்பா இருக்கிறார். யாரெல்லாம் சீசர்கள் ஆக்குறாங்களோ, ஊழியம் செய்து அநேகர் சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளோடு தான் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் அப்படிங்கிறாரு. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது. ஆமென். ஆமென். யோவான் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு மற்ற கட்டிட சபைகளோ மற்ற காரியங்களோ எல்லா எந்த சபைகளோ நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு சில பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். யோவானை பார்க்கும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு கட்டிட சபைக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா 2 வாரம் 3 வாரம் நீங்க தொடர்ந்து போயிட்டா போதும். உடனே என்ன செய்வாங்க? நீங்க கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படிங்க, அவர் சொன்ன கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உங்களுக்கு வியாதியா? கவலைப்படாதீங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுங்க, அவருடைய நீதி நிறைவேற்றுங்க, உங்களுக்கு வியாதி குணமாயிடும். உங்க குடும்பத்துல பிரச்சனையா? சமாதானம் இல்லையா? கவலைப்படாதீங்க, ஞானஸ்தானம் எடுங்க, சரியா போயிடும். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தோன்னே சபைக்கு நீ அங்கத்தினர், அவங்களால அநேக பிரயோஜனங்கள் உண்டு. சோ அதனால என்ன செய்வாங்க? முதல்ல ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு அங்கத்தினர் ஆகணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு கவனிங்க? அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப என்ன நம்ம கத்துக் கொடுக்கிறாரு? சீசர் ஆக்கணும், அவருடைய வசனத்தை கைகொள்ளும். முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம், அவர்கள் கைகொள்ளும்படியான அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் வசனத்தை கைகொள்ற பிள்ளைகளாய் நாம் மாற்றணும் மற்றவர்களை. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு தான் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதை வாசிச்சோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18, 19. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும், வசனம் அவருடைய வார்த்தை நேற்றும் என்றும் என்றும் மாறாத வசனமா இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றதாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். நம்ம முந்தின வசனங்கள்லாம் சீசர் ஆக்கணும், வசனங்களை கைகொள்ளும்படி போதிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆவியான வெளிப்படுத்தினாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷர். அப்ப வசனத்திற்கு மீறி எழுத வேண்டியதற்கு மிஞ்சி நீ எண்ணாதே அப்படின்னு கூட வசனங்கள் நமக்கு இருக்கு, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றில் ஒரு வார்த்தை கூட மீறி அதிகமா பேசக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப நான் முன்னாடி நம்ம சொன்னது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்க, உனக்கு ஐஸ்வர்யம் பண பிரச்சனையா? கவலைப்படாத, ஆண்டவர் சரி பண்ணுவார், எல்லாம் மாத்துவாரு. இன்னைக்கு எங்க பைபிள்ல வசனம் இருக்கு? உன் பாவத்தை மன்னிக்கிறது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பூமியில இறங்கி வந்தார். நீ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேரா போக முடியும்னு சத்திய சுவிசேஷத்துல வசனத்துல உள்ளது என்று நாம் போதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். போதிக்கிறது மாத்திரம் இன்னும் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆனா அதை தாண்டி மீறி அதற்கு அதிகமாவோ குறைச்சோ நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் சிறியவன் எனப்படுவான், இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப கைகொண்டு போதிக்கிறவனா இருக்கணும் நாம பரலோக ராஜ்யத்துல. அப்படிப்பட்டவங்க தான் பெரியவர்களா இருக்கணும். பெரியவர்களா எனப்படுவார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. வசனத்தை மீறக்கூடாது,
ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் கடினமாவே சொல்லப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகத்துல உள்ள காரியங்களை எவனாவது ஒருவன் கூட்டினாலோ எடுத்து போட்டாலோ இவனுக்கு சொல்லப்பட்ட இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா ஆக்கினைக்கு அவன் மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நாம நரகத்துல கடைசியில எல்லா காரியங்களையும் பின்பற்றி ஒன்று கூட்டியோ ஒன்று குறைச்சோ நம்ம போதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா வசனத்துல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், அதாவது பிசாசினால் உண்டாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5:37 நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தெரிஞ்ச நாம வசனத்துல உள்ளதை மாத்திரம் நாம் இது தப்பு அப்படின்னா பைபிள் சொல்லுது இது பாவம்னா பாவம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு பைபிள்ல கிடையாது. எந்த சகோதரர் நமக்கு தெரிஞ்ச சகோதரா இருந்தாலும் சரி, நம்மளோட நெருங்கின நண்பரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சபையில இருக்கிற சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வசனம் உள்ளது என்று போதிப்போம். அந்த வசனத்தின்படி நம்ம சகோதரர்கள் எல்லாரும் அப்படிதான் போதிக்கிறாங்க, அதன்படிதான் வாழ்றோம். அதுக்காக முயற்சிகள் எல்லாவற்றையும் இருக்கும். எந்தெந்த விஷயத்துல தவறுனாலும் பரிசுத்த ஆவியான உணர்த்தும் பொழுது மனம் திரும்பி அதை மீண்டும் நம்ம சரி செஞ்சு மறுபடியும் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நம்ம எல்லாரும் ஒரே ஐக்கியத்துல ஒரே சரீரமாய் நம் சபையாகிய சரீரத்தை நம்ம கட்டி எழுப்போம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்துவுடைய அன்பு நம்ம எப்பொழுதுமே நெருக்கி ஏவுகிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய அன்பு நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா, அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல பேசுற வார்த்தை, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய கற்பனை கைக்கொள்ளும் பொழுது என்ன அதோடைய அதோடைய பலன் என்ன? நாம அன்பிலே எப்பவுமே நிலைத்திருப்போம். உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை நான் பாக்குறேன். அப்ப சுவிசேஷம்னா எது நம்ம நினைக்கிறோம்னா, நம்முடைய வார்த்தையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தாரு. பாவத்தோட நம்ம பரலோகம் போக முடியாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். இப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்றது மூலியமா மட்டும்தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இல்ல. இந்த இடத்துல என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய வார்த்தை நம்ம அன்பில நிலைத்திருக்கும் போது, இந்த சகோதரி உங்கள்கிட்ட நாங்க பேசும்பொழுது உண்மையான அன்பை நான் பாக்குறேன், உண்மையான கிறிஸ்துவின் அன்பை நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த அன்பை பார்த்து நான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அறிந்து கொள்ளணும். அன்பில நிலைத்திருக்கிறதுக்கு இந்த எல்லா காரியத்துக்குமே, பரிசுத்தத்துக்கு, அன்புக்கு, எல்லா காரியத்துக்கும் 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த அன்பை குறித்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். 1ல இருந்து 13 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் அன்பை குறித்து தான் அந்த அதிகாரம் ஃபுல்லா இருக்கும். நான் 13வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க அன்புக்கு. வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு புத்தகம் 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். ஆமென். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பவுல். இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, கற்பனையின் பொருள் என்ன. நம்ம சொல்ல போற கான்செப்ட், இந்த தீமோத்தேயுல நிறைய விஷயங்கள் ஆவியான வெளிப்படுத்துவாரு. இந்த சொல்ல போற அந்த காரியங்களுக்கு எல்லாம் முக்கியமானது எதுப்பா? கற்பனையின் பொருள் என்ன? சுத்த இருதயத்துல நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பு தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்துறாரு பவுல். வாசிக்கலாமே. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல 37வது அதிகாரம் 23, 24வது வசனங்கள். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து. ஆமேன். ஆமேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் இது மையப்படுத்ததா இருக்குது. அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் தான் இந்த வசனங்கள். இதுல சொல்லப்பட்ட வார்த்தையில பாருங்க, நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து
அவர்கள் இருந்த எல்லா மீறுதலும், எல்லா விக்கிரக வழிபாடு, எல்லா நரகலான காரியங்கள், எல்லா அருவறுப்புகளும் எல்லாவற்றையும் தீட்டாய் போய் இருக்கிறாங்க. இவங்க என்னுடைய பிள்ளைக்கு உண்டான தகுதி இல்லாம இருக்கிறாங்க. அப்படிதான் நீங்க நியாயபரமான காரியங்கள் எல்லாவற்றும் பாருங்க, அதை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயத்துல விழுந்து 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 போவாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எல்லா ஆலயத்தை கட்டுவாங்க, மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நரகலான விக்கிரத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் இந்த தேவ ஆவியானோர் இல்லாதனால அவர்களால முழுமையா அவருடைய பரிசுத்தத்தை அவங்களை இது பண்ண முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப யார் வரா அப்படின்னு சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை, நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். யார் தேவனா இருப்பாரா? இந்த வசனங்களை செய்யறது யார்? ரட்சிக்கிற யாரு? ரட்சிக்கிற ஒருத்தர், அங்க பேசுற கர்த்தர் வேற ஒருத்தர். அந்த இடத்துல நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார். இந்த ராஜா தாவீது எப்ப வந்தாரு? எப்ப வாழ்ந்த காலம்? ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் இருப்பார். நீங்க இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம், தாவீதின் குமாரனின் கூட இந்த கண் தெரியாத இருவர் கூப்பிடுவாங்க. தாவீதின் குமாரன் அவருக்கு பட்டிருக்கு. இந்த இடத்துல தாவீதுங்கிற வார்த்தையில இயேசு கிறிஸ்துவ தான் அந்த இடத்துல அவருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். யார் அந்த மேய்ப்பர்? நானே நல்ல மேய்ப்பர்ன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து, இன்னும் நீ அடுத்தடுத்த வசனங்களா நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, என் நியாயங்களை நடந்து என் கட்டளைகளை கைகொள்றதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற காரியங்களையும் அவர் பார்ப்பாரு. அப்ப ஒரே மேய்ப்பர் இருக்கிற நேரத்துல அவர் நியாயங்களையும் அவர் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பாங்க அப்படின்னு. இந்த கடைசி காலத்துல கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் படி நடப்பது. அதற்கு மீறி நடக்கவும் கூடாது, அது குறைவாகவும் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமேன். ஆமேன். எதற்காக அவர் செய்தாரா? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப அன்புடன் சத்தியத்தை கைகொள்வது மூலியமா தலையாகிய என்ன நடக்கிறோம்? அந்த சத்தியத்தை நம்ம கைகொள்றது மூலியமா என்ன நடக்கும்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யார் அந்த தலை? நமக்கு நல்லா தெரியும் வசனங்கள். கொலைசீர் புத்தகம் 1:18 சொல்றாரு, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாசிக்கலாம் அடுத்த இன்னொரு வசனம், எபேசியர் புத்தகம் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். 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 நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியர் புத்தகம் 5:23 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்காரு? தலையா இருக்கிறாரு. நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவயங்களா இருக்கும். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட சேர்ந்து பாடுபடும் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவையார் நமக்கு சொல்லியிருக்காரு, நான் ஒரு அவயம் பாடுபட்டாலும் நம்ம எல்லா அவயங்களும் சேர்ந்து பழுதுபட்ட அந்த அவயத்திற்காக நம்ம ஒவ்வொரு உருக்கமான ஜெபத்தினாலும் அந்த அவயங்களுக்காக போறான். ஒரு அவயம் பாடுபட்டா, இப்ப நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா நம்ம கை வேகமா போய் அந்த முள்ளை எடுக்குது இல்லையா? நம்ம கண்ணில தண்ணி வருதா இல்லையா? எப்படி வரும்பொழுது அதே போல நம்மளுடைய சரீரமாகிய சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து, சரீரமான அவயங்கள் நம்ம ஒவ்வொருவரும் ஒருக்கா. இதனாலதான் நம்ம சபை கூடுவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாம கூடாது. எதுக்கு சொல்றாரு? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும் வசனங்கள்ல நம்ம ஒருவருக்கொருவர் ஜெபிக்கவும் நம்ம சபை கூடி வரோம் அப்படிங்கிறது நமக்கு நான் தெரிஞ்ச ஒரு காரியமா இருக்கு. வாசிக்கலாம் 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த வசனம் நம்ம ஞாபகம் கண்டிப்பா வரணும். நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு போறோம் அப்படின்னா ஜெபிக்க போறோம், இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறோம், சுகத்துக்காக, இல்ல நான் எந்தெந்த விஷயத்துல வளர்ந்துக்காண்ட படிப்புக்காக, வேற எந்த ஒரு பொருளாதார தேவைக்காக,
இப்படி எந்த காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறதா இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு எது பிரியங்கிறத நாம் அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு சித்தம் என்ன அப்படிங்கறத அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல கூட தெளிவா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவை கூட அது மீது எல்லாமே நம்ம ஒரு கூட சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு புத்தகம் 6:33 இருக்கிற இந்த வசனத்துல அவர் சொல்றாரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள்லாம் எப்படி ஒரு சீசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, சீசன் என்பவன் வசனங்களை கைகொண்டு போதிக்கிறவனா இருப்பான் அப்படிங்கிற காரியத்தை குறித்து இவ்வளவு நேரம் பார்த்தோம். எதெல்லாம் கை கொள்ளணும், எதெல்லாம் அவர் சொல்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் மலை பிரசங்கத்துல ஆரம்பிக்கணும். மத்தேயு 5, 6, 7 வசனங்களா நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவரு தம்முடைய அந்த 5வது அதிகாரம் மலைப்பிரசங்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எதுக்கு அந்த ஸ்பெசிபிக்கா அந்த வார்த்தையை அந்த அந்த இடத்துல ஆவியான போடணும்? தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒவ்வொரு சீசர்களுக்கு என்னென்ன காரியங்கள் நீங்க மத்த 7வது அதிகாரம் முடிவுல பாத்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். வசனத்தை சொல்ல போறதுக்கு முன்னாடி சரி, திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மீது ஏறினார் அப்படின்னு பார்த்தோம். சீசர்களுக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட காரியம். யாரெல்லாம் இந்த வசனத்துக்கு படித்து கீழ்ப்படிஞ்சு அதை கை கொண்டு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த வசனம் தெரியறது மாத்திரம் இல்ல. இன்னைக்கு அநேக கடவுளை அறியாதவர்களும் வசனத்தை புரட்டுறவர்களும், வேத புரட்டவர்கள் கூட அநேகருக்கு வேத வசனங்கள் தெரியுது. வெளிப்படுத்தின விசேஷம், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல இருந்து எது கேட்டாலும் இந்த வசனங்களை தெளிவா சொல்றவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கடந்த வாரத்துல ஒரு சின்ன ஒரு சகோதரரை சந்திக்க போனோம். கண் தெரியாத ஒரு சகோதரர். அந்த சகோதரரை சந்திக்கும் போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த சகோதரருக்கு ஒரே நேரத்துல 5000 வசனங்களை அவரு மனப்பாடமா சொல்ல தெரியும். அப்படி சொல்லி கிட்டத்தட்ட 11 வருஷமா சென்னையில அதுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 11 வருஷமா அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, எனக்கு எல்லா வசனம் தெரியும். ஒரு எப்படி பிரதர் இவ்வளவு வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்றீங்க, இவ்வளவு வசனம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நாங்க கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்தெந்த வசனங்களா தெரியும்னா, மத்தேயு ஆரம்பிச்சாருன்னா அந்த மத்தேயு 28வது அதிகாரம் முடிவு வரைக்கும் அவரால் சரளமா கண்டினியூஸா நிக்காம சொல்ல முடியுமா. மத்தேயு புத்தகம் தெரியுமா, லூக்கா புத்தகம் தெரியுமா முழுமையா, அதுக்கப்புறம் யோவான் புத்தகம் ஃபுல்லா தெரியும். இப்படி எல்லா விஷயங்களும் முழுமையா, அது இல்லாம நிருபங்கள்ல நிறைய நிருபங்கள் எனக்கு முழுமையாவே தெரியும், அவ்வளவு வசனங்கள் தெரியும் அப்படின்னு. ஆனா ஒரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு வசனங்கள் தெரிஞ்ச சகோதரனுக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிந்து கொள்ள முடியுது. அநேக வசனங்கள் நம்ம சகோதரர்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அவர் ஸ்டக்காய் நின்னுட்டாரு. என்ன இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்றோம்? வசனத்தை எவ்வளவு தெரிந்து கொள்றோங்கிறது முக்கியம் கிடையாது, இந்த வசனத்துக்கு எவ்வளவு வசனத்தை ஆராய்ந்து படிக்கிறோம், எவ்வளவு வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, வாசிப்போம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 10, 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உண்மைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். இந்த வசனமும் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து சீசர்கள் போய் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருத்தர் இடத்துலயுமே ஓமையாவே பேசிட்டு இருக்கிறீங்க, நேரடியா பேசலாம் தானே, நேரடியா சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க தானே, இவங்க புரிஞ்சுக்காதனால தானே அநேகர் பின்னிட்டு திரும்பி போறாங்க, நம்மளே குற்றப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க புரியும்படியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க பேசாம நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, நமக்கு எல்லா விதத்திலயுமே நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்களே அப்படிங்கிற நினைப்புல சீசர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன்டவரே இப்படியே நீங்க ஊமையா பேசிக்கிட்டே இருக்கீங்க, நேரடியா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் பாருங்க. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவருடைய ஊமையா பேசிக்கிட்டு கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவருடைய சீசராகிய நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வசனத்தோட விளக்கத்தையும் அதோடைய வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். காரணம் என்ன? இவர்கள் பின்னிட்டு திரும்பி விழும்படிக்கு வசனங்களை நீங்க ஏசாயா புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்லியிருக்கோம். காரணம் என்ன? அந்த வசனத்தை அப்படியே நீங்க கண்டினியூஸா படிச்சீங்க, அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா இவர்கள் பின்னிட்டு திரும்பி விழும்படிக்கும்
சிக்குண்டு நொறுங்கும்படிக்கும் கர்த்தருடைய வசனம் கற்பனை மேல் கற்பனை, கற்பனை மேல் கற்பனைன்னு ஆரம்பிக்கும். அப்ப எதுக்காக அந்த வசனங்கள்லாம் ஆவியான மறைபொருளா கொடுத்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் யார், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு வேத வசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அவர் வெளிப்படுத்துகிற பிள்ளையா இருக்கு, ரகசியங்களை அறிந்து கொள்ற பிள்ளைங்களா. கொலைசேர் 2 வசனத்தை நீங்க பவுல் சொல்வாரு, பிதாவையும் குமாரனையும் குறித்ததான ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல இன்னும் அநேக ரகசியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு அப்படின்ற அவர் எந்தெந்த விஷயம் கலாத்தியர் புத்தகம் 1:12 நீங்க வாசிச்சாலும் இவர் மனுஷருடைய போதனையை கேட்டு நான் அந்த வசனங்களை நான் சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப இவ்வளவு நிருபங்களை எழுதி அநேகர சத்தியத்துல இன்னைக்கும் விசுவாசத்துல பலப்படுத்துற இந்த வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு கொடுக்கிறாரு. எப்படி கொடுத்தாரா இந்த வெளிப்பாடு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தின ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய உவமையான காரியங்கள் எல்லாவற்றையும், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையினும் ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாகும். வசனத்தை தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் புரியல ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் படிக்கிற ஆண்டவரே, ஆனால் இந்த வசனத்துக்கு என்ன காரணமே எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப படிக்கிறது, அந்த வசனத்துக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரே ஜெபத்துல இந்த வசனம் எனக்கு புரியல ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்தாம இந்த காரியத்தை நான் அடுத்த காரியத்துக்கு போக மாட்டேன், நீங்க வெளிப்படுத்துங்க. எந்த சகோதரர்கள் மூலியமாவோ இல்ல எனக்கே நான் வசனத்தை வாசிக்கும் இந்த வசனத்தோட விளக்கம் இதுதான் அப்படின்னு எனக்கு வெளிப்படையா தெளிவா 1-2 சாட்சிகளோடு எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கூட நம்ம கேட்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். வாசிக்கலாம். 10 எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாராம்? அவருடைய சீசருக்கு, 12 சீசர்களும் தம்மிடத்தில் வரவழைத்து விசேஷமா ஸ்பெஷலா அவருக்கு என்ன செய்யறாரு? அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் அந்த விட்டுட்டு போற ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத எல்லாவற்றையும் அறிந்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்க லூக்கா புத்தகத்துல வசன சர்ப்பத்தை எடுக்கவும் தேலில் மிதிக்கவும் சகல அதிகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களுக்கு சேதப்படுத்தாதுன்னு இன்னொரு லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இன்னும் தெளிவாவே அதுல சொல்லிப்பாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு போறார். இது அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் பரமேறி சென்றதுக்கு அப்புறம் சொல்லப்படுற வார்த்தையா இருக்கும், நடக்கப்படுற வார்த்தையா இருக்கும். அப்போஸ்தலர்கள் நடபடிகள்ல யார் எழுதுறது அப்படின்னா லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், இந்த கடைசியா சொல்றதுதான் பூமியின் கடைசி பரியந்தம். நீங்க யூதேயா மாத்திரம் இல்ல, எருசலேமில் மாத்திரம் இல்ல, சமாரியாவில் மாத்திரம் இல்ல. அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் அந்த சீசர்களுடைய பயணம் எவ்வளவு தூரம் இருக்குன்னா எருசலேம், யூதேயா, சமாரியா இதுக்குள்ளதான் இருந்திருக்கு அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இங்க மட்டும் இல்லப்பா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க, பூமி முழுவதும் நீங்க சுத்தி திருவீங்க. அதே போல அவர் சொன்ன வார்த்தை இப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர் எல்லா பூமி முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம ஊரு நம்ம இந்தியாவுக்கு வந்தது பாத்தீங்கன்னா நம்ம தோமா வந்தாரு. இது மாதிரி 12 சீசர்களும் எல்லா பக்கமும் சிதறப்பட்டு போறாங்க. அவருடைய ஊழியங்களும் பெருகுது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத இடத்துலயும் போய் அறிவிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் போறாங்க. இன்றைக்கும் அந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கு? அவருடைய பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது, அவருடைய இன்னும் அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கு புத்தகம் 16-15 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பேசுங்கள். ஆமென். 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 இங்கேயும் அதே காரியங்களை இது கடைசியா மார்க் எழுதின சுவிசேஷம் முடியும் பொழுது அவர் சொல்றாரு, இன்னும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் வியாதியஸ்தர் கைகளை வைப்பீர்கள், அவர் சுஸ்தமாவார்கள், எல்லாவற்றையும் சொல்லி அவர்களை ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இது நம்ம சீசர்களாகிய நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு.
நம்ம சீசர்கள் நம்ம சொல்றோம், நம்ம சீசர்கள் கூடுகைன்னு சொல்லி தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அந்தந்த பட்டணத்துல நம்ம கூடுறோம். அவங்க பட்டணத்துல உள்ள கூடுற ஒவ்வொரு சீசர்கள் உண்டான கடமை என்ன? பின்பு அவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. நம்ம உலகம் எங்கும் போய் சுத்தி போய் சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளை சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, நாம் வேலை செய்யற பகுதிகளுக்கு, நாம் படிக்கிற இடத்துல, நாம இருக்கிற நம்ம பகுதியில, நம்மளை சுத்தி இருக்கிற வீட்டுல, எகிப்து வீட்டுல, பக்கத்து வீட்டுல, அந்த தெருவுல, எல்லா இடத்துலயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளையா இருக்கும். நாம் இந்த வாசனங்களை வாசித்தது போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாம சீசர்களாய் மாறி சீசர்களாக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம அன்பிலே நிலைத்திருக்கணும். நம்ம இன்னும் அநேக வசனங்கள்லாம் இருக்கு. அந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சுவிசேஷ வசனங்களை நாம உள்ளுக்கு நான் வாசிக்கிறேன், நான் அதை கை கொள்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அன்புள்ள ஒரு பிள்ளையா, பரிசுத்தம் உள்ள பிள்ளையா, நீதி உள்ள பிள்ளையா, கிறிஸ்து எதிர்பார்க்க ஆவியின் கனி நிறைந்த பிள்ளையா முழுவதுமாய் நாம ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கி கொண்டே இருப்போம். அந்த ஒளி, கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை பார்க்கிற பிள்ளைகள் மற்றவர்கள் இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சகோதரன்ட்ட பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையே அவங்களுக்கு தெரியலையே, ஆனா வெளிப்படையா அவங்க பார்க்கும்போது எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சகோதரி கிட்ட பேசும்போது என் இருதயத்துல சமாதானமா இருக்கேன். இந்த சகோதரன்ட்ட பேசும்பொழுது என் வாழ்க்கை உண்மையிலேயே மாற்றத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் பூமி முழுவதும் சென்றில்ல, நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில சுவிசேஷம் சொல்லலாம். அநேக வழிகள் இருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். யாருக்கு ரகசியத்தை தெரியப்படுத்துவாரா? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய வசனத்துக்கு இன்னொரு இடத்துல கூட வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி நான் பார்ப்பேன், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப வேத வசனத்துக்கு பயப்படுற பிள்ளைங்களா? பயப்படுறதுன்னா என்னன்னா, வசனத்தை படிச்சுட்டு ஐயோ ஆண்டவர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ அந்த பயம் அல்ல, கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பினால வருகிற அந்த பயம். நாம ஒரு ஹெட்மாஸ்டர் வராங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஹெட்மாஸ்டர் வராங்க, நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், உள்ள வரும்பொழுது எந்திரிச்சு நிக்கிறோம். நம்ம அவர் வந்தோடனே அடிச்சிருவாரு எது பண்ணிடுவாருன்னு பயத்துல எந்திரிச்சு நிக்கிறோம். இல்ல, அவர் கனப்படுத்தும். அப்போ நம்ம தேவனை நம்ம கனப்படுத்துறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த இந்த வசனத்தின்படி நிலைத்திருப்பது, கைகொள்றது. எப்படின்னா 8:31 நம்ம வாசிச்சோம்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31-32 வாசிக்கும் போது இயேசு தம்மை விசுவாசத்தை நோக்கி நிலைத்திருத்தல், உபதேசத்தில் நிலைத்திருத்தல் அப்படின்னு அபேர்டுங்கிற வார்த்தையில பின்பற்றுதல், உறுதியாக நிற்பது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல வசனத்தின் மூலமா? வசனத்திலே நான் நிலைத்திருக்கணும், அதை கை கொண்டு போதிக்கிற பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா நாம வசனத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இப்படி பயந்தவர்கள் இடத்துலதான் அவருடைய ரகசியம் வெளிப்படுது. அறியப்படாத காரியம், யாருக்கும் தெரியாத காரியங்கள் கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சாதாரண விஷயமா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த வசனத்தின் மூலமா ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். எவ்வளவு காரியங்கள் நான் அனுபவத்திலையும் நான் பார்த்திருக்கேன். சகோதரர்கள் பேசும்போது அவ்வளவு நாள் அந்த வசனங்களை படிச்சிருப்போம், அதுல எந்த விஷயமும் வெளிப்பாடும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்ம ஜெபிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனம் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதா இருக்கும். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கிற காரியமா இருக்கும். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னன்னா இந்த வசனத்தை நான் இவ்வளவு நாள் படிச்சேன் எனக்கு தெரியல, ஆனா இப்ப இந்த வசனம் இவ்வளவு காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்திருக்கு. ஆண்டவரே நன்றி, இது என்னுடைய பலன் இல்ல, நீங்க எனக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு எல்லா மகிமையும் துதியும் அவருக்கு செலுத்துற பிள்ளையா நாம் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனத்தை ஒரு முறை நம்ம ரீகேப் பண்ணிடலாம். நான் பார்த்த காரியங்கள்ல கடவுளின் பார்வையை நம்மை குறித்ததான என்னென்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்குண்டான வசனங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்தோம். எங்களை குறித்து என்னென்ன நோக்கம் ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். யோவான் 15:14 சொன்னப்படத்தோம், நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதே மாதிரி அடுத்த காரியங்களை பாத்தீங்கன்னா, நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும் அப்படிங்கறதான் அவர் வெளிப்படுத்தின ஒரு காரியமா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரியமாக, நாம் விசுவாசிகளாய் அல்ல, விசுவாசிகளாய் வந்து, அதாவது கர்த்தருக்குள்ள வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நின்றது. இது போதும், நான் வாரம் சபைக்கு போனா போதும், வாரம் நான் வந்து வசனத்தை கேட்டா போதும்
அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பை அப்படி நின்றக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்ட காரியங்களா, சீசர்கள் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அதை மீறி நடக்கக்கூடாது, வசனத்துக்கு மீறி நம்ம சொல்லக்கூடாது, குறைவாகவும் சொல்லக்கூடாது, மீறி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து அன்புடன் சத்தியத்தை கண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம எல்லாவற்றிலும் வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல நின்றக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் வளருகிற பிள்ளைகளாய், அதாவது சரீர வளர்ச்சியை சொல்லல, ஆவிக்குரிய வளர்ச்சியை அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. எப்படி சபையாகிய தலைக்கு அவர் கிறிஸ்து தலையா இருந்தாரோ, நம்ம எல்லாரும் அவயங்களா இருந்து ஒரு அவயம் பாடுபட்டால் ஒரு அவயம் நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாகும். ஒருவர் குறையும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியாக கிறிஸ்துவின் அன்பை நம்ம சுமக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அவருக்கு 1 யோவான் 3:22 சொன்னபடி அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை நம்ம எப்போதும் செய்கிற பிள்ளையா இருந்தா நம்ம வேண்டிக் கொள்ற எல்லா ஜெபத்திற்கும் எல்லா வேண்டுதலுக்கும் அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான காரியங்களை சீசர்களை ஆகணும், அநேகரை சீசர் ஆக்குற ஒரு ஊழியங்களை செய்யணும் அப்படிங்கறதுதான். அதற்கு பிரியப்படுறவரா இருக்கிறாரு. அதுக்குண்டான வசனங்களை நம்ம எல்லாத்தையும் தியானம் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கறத பார்த்தோம். இது வரைக்கும் கேட்ட வசனத்துக்காக நம் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, இது வரைக்கும் நம்ம எந்தெந்த காரியத்துல குறைவுள்ள இருந்தோமோ அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி தரும்படி அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த காரியத்துல நான் அப்படியே நின்னுட்டேன், இந்த காரியத்துல நான் அநேகருக்கு சத்தியம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் சொல்லாம விட்டுட்டேன், ஏன்னா இனி நான் அந்த காரியத்துல நான் சத்தியம் சொல்ற பிள்ளையா, நான் அன்பை வெளிப்படுத்துற பிள்ளையா, என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை என்னுடைய அன்பை அதாவது கிறிஸ்துவின் அன்பை என் மூலமா பார்க்க என்னை உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு எல்லா காரியங்களையும் நாம் அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா, குறைவா இருந்தா எல்லாவற்றையும் கிறிஸ்து நிறைவாக்கி தருவார் அப்படிங்கிற வசனத்தின்படி நாம் அவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம். ஜெபிப்போமே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்மட்டும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் யாக்கோபு புத்தகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தகப்பனே. அப்படியாக நாங்கள் கேட்ட வசனங்கள் அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பா அந்த எந்த வசனம் எங்களோடு கூட பேசுகிறது என்றது ஆராய்ந்து அறியத்தக்கதாக தேவன் நான் எங்களுக்கு கொடுக்கிற ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் நாம் அறியத்தக்கிற பிள்ளையாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது ஆவிக்குறையான காரிய வசனங்கள்ல நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாய், நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருவசனமாகிய ஞானப்பாலையின் அனுதினம் நாங்கள் பருகுகிற பிள்ளைகளா, வளர்கிற பிள்ளைகளாகும் நாங்கள் கர்த்தாவே எங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தப்போ கூட அப்பா நாங்கள் சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்திருக்கோம் ஆண்டவரே. அதற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சீசர்களா நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறோம், ஆனாலும் சீசர்களுக்கு உண்டான முழுமையான காரியங்கள் எங்க வாழ்க்கையில் இல்லாம இருந்திருக்கு ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேசிய எல்லா வசனங்களும் எங்கள் இருதயமாகிய பலைகளை எழுதி போட கர்த்தாவே உதவி செய்யுங்க, எழுதி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா பிசாசானவன் அப்பா வழி அருகே விழுக்கப்பட்ட விதை போல இல்லாதபடிக்கு அப்பா பிசாசன் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசுவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது வசனத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துங்க. உமது ஆவியினால எங்களை வளர செய்யுங்க ஆண்டவரை. இன்னும் நாங்கள் என்னென்ன காரியத்துல வளரணும், என்னென்ன எங்க சபைகளுக்கு எங்க கூடுகைக்கு நாங்க எந்தெந்த காரியத்துக்கு பிரயோஜனமா ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமா எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த கர்த்தராகிய இயேசுவே நீங்க எங்களோடு கூட இருந்து நாங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.